வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் ஃபார் லூப் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன, பர்பஸ்க்காக நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். The for loop can be used to iterate through the collection of elements one by one. ஃபார் லூப்பை வச்சு ஒரு கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக நம்மளால் ஐட்டரேட் பண்ணி அவுட்புட்டில் வேல்யூவை நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ கலெக்ஷன்? பைத்தனில் நம்ம பலவிதமான கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன், செட் இஸ் அ கலெக்ஷன், டுப்பிள், டிக்ஷனரி, ஸ்ட்ரிங்ஸ், இது எல்லாமே கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ், ஃபார் அப்படின்றது கீவேர்ட், அதுக்கு அடுத்தது we are using the variable. இந்த வேரியபிளோட பர்பஸ் வந்து என்ன? திஸ் வேரியபிள் இஸ் யூஸ்டு டு ஐட்டரேட் த எலமெண்ட்ஸ் இன் த கலெக்ஷன் ஒன் பை ஒன். அதுக்கு அந்த பர்பஸ்க்காக இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது இன் அப்படின்றது கீவேர்டு. ஃபார் அப்படின்றது கீவேர்டு, இன் அப்படிங்கிறது கீவேர்டு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஐட்டரேட்டிவ் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இன் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அடுத்தது நம்ம நேம் ஆஃப் த கலெக்ஷன். வி ஹவ் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த கலெக்ஷன். கலெக்ஷனோட பேர் எதுவோ அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். கலெக்ஷனோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது we have to use the colon symbol. So the for loop can contain a single statement or set of statements. அந்த for loopக்குள்ளே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நாம் யூஸ் பண்ணலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணலாம். we have to maintain the indentation. இந்த இன்டென்டேஷன் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த மட்டும் இன்டென்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Next we can move on to the example program. So in the example programல for loop யூஸ் பண்ணியிருக்கோம். k அப்படிங்கிறது ஐட்டரேட்டிவ் வேரியபிள். இந்த கேங்கிற வேரியபிளை வச்சு தான் அந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை நாம் ஐட்ரேட் பண்ணிகிட்டே வருவோம். இன் அப்படின்றது கீவேர்டு. ஸோ இன் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அடுத்தது நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் யூஸிங் எனி கலெக்ஷன் இன் திஸ் ப்ரோக்ராம். கலெக்ஷன் வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். ரேஞ்ச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரேஞ்சை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை செட் ஆஃப் parenthesis, open parenthesis and close parenthesis. Within the pair of parenthesis, I have to mention the lower bound value and the upper bound value. ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது ஓப்பன் parenthesis, க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் பிட்வீன் என்ன பண்ணியிருக்கேன், நான் லோவர் பவுண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்பர் பவுண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டட் பை கமா. இட்ஸ் அ கமா செப்பரேட்டட் லிஸ்ட். ஸோ அந்த ஃபார் லூப் முடியும் பொழுது we have to mention the colon symbol. colon symbol முக்கியம். இப்போ வந்து கேயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். கேக்கு அடுத்தது கமா யூஸ் பண்ணி எண்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுற. எண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் ஃபாலோட் பை எ பேர் ஆஃப் டபுள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் கே மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். எனக்கு வெறும் இந்த பார்ட் இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க பார்ட்டே தேவை கிடையாது. கே மட்டும் யூஸ் பண்ணாலே அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இந்த எண்ட் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு பிரிண்ட் த அவுட்புட் இன் த சேம் லைன். அவுட்புட்டை வந்து சேம் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த அடிஷ்னலாக இந்த பார்ட் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இட் இஸ் நாட் கம்பல்சரி. இந்த கமாலிருந்து இந்த பார்ட்டே வந்து கம்பல்சரி கிடையாது. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம்.
ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணி பார்க்குறதுக்கு F5 அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து 1 to 9 உங்களுக்கு சேம் லைனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், லோவர் பவுண்ட் வேல்யூ அவுட்புட்டில் வந்துடும், ஆனால் அப்பர் பவுண்ட் வேல்யூ அவுட்புட்டில் வராது. 1 to 10 அப்படின்னா உங்களுக்கு 9ஓட ஸ்டாப் பண்ணிடும். அப்பர் பவுண்ட் வேல்யூ வந்து அவுட்புட்டில் வராது. The output will be displayed in the same line because we are using the n keyword. இந்த keyword யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அவுட்புட் வந்து சேம் லைனில் டிஸ்பிளே ஆகுது. அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஸோ அவுட்புட் வந்து சேம் லைனில் டிஸ்பிளே ஆகிருக்கு, ஆனால் 10 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகலை, 9ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து 1 by 1 டிஸ்பிளே ஆகணும். அவுட்புட் வந்து 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கணும், 2 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். இந்த பார்ட்டை எடுத்து விட்டால் போதும். இப்போ இந்த பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம். Ctrl+S டு சேவ் த ப்ரோக்ராம். சேவ் பண்ணிவிட்டு F5 வந்து டு ரன் த ப்ரோக்ராம். இப்போ வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து சேம் லைனில் டிஸ்பிளே ஆகிருந்தது. இங்கே வந்து பாருங்கள், அவுட்புட் வந்து 1 by 1 வெர்டிக்கல் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ப்ரீவியஸாக ஹரிசான்டலாக அவுட்புட் டிஸ்பிளே ஆச்சு, செகண்ட் டைம் வேர்ட்டிக்கலாக நியூ லைனில் ஒவ்வொரு அவுட்புட்டும் ஒவ்வொரு லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. we can move on to the next program. ஸோ இந்த ப்ரோக்ராமில் we are using the collection. நம்ம கலெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அந்த கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த கலெக்ஷன்? த நேம் ஆஃப் த கலெக்ஷன் இஸ் மிசைல்ஸ். மிசைல்ஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கலெக்ஷன். ஜென்ரலாகவே கலெக்ஷன் அப்படின்னாலே குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். ஒரு கலெக்ஷனுக்குள்ளே குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலெக்ஷனோட பேர் லிஸ்ட்டு, செட்டு, டியூப்பிள், நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷனோட பேர் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் அப்படின்னாலே we have to use the square bracket. இங்கே வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்னாலே we have to use the square bracket. Within the square brackets we have to mention the name of the elements one by one. It is a comma separated list. ஒரு லிஸ்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டையும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? பை யூஸிங் கமா வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நேம் ஆஃப் த கலெக்ஷன் வந்து என்ன? லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட்டோட நேம் வந்து மிசைல்ஸ். ஸோ இந்த மிசைல்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸோட நேம், சம் ஆஃப் த மிசைல்ஸோட நேம் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிசைல்ஸ் இஸ் த நேம் ஆஃப் த கலெக்ஷன், நேம் ஆஃப் த லிஸ்ட்டு. ஸோ இந்த மிசைல்ஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படிங்கிற இந்த ஐட்டரேட்டிவ் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் end அப்படிங்கிற அந்த கீவேர்டு end ஈக்குவல் டு த பேர் ஆஃப் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? த அவுட்புட் வில் பி டிஸ்பிளேட் இன் த சேம் லைன். இந்த அவுட்புட் வந்து ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணுறதுக்கு F5 கமாண்ட், ஃபங்க்ஷனுக்கு F5 கொடுத்தீங்கனாலே ரன் ஆகிடும். பாருங்கள், பிருத்வி, அக்னி, நிர்பா எல்லாம் ஒரே லைனில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ வந்து எனக்கு செப்பரேட் லைனில் அடுத்தடுத்த லைனில் வேணும் அப்படின்னாலும் நம்மளால் இந்த பார்ட்டை மட்டும், இந்த கமா கடத்துக்கு இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும். சிம்பிளாக வந்து நான் வெறும் அப்படிங்கிற அந்த ஐட்டரேட்டிவ் வேரியபிளை மட்டும் நான் வந்து வித்தின் த பேர் ஆஃப் பேரன்தசிஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா இந்த அவுட்புட் டிஸ்பிளேட் 1 by 1. ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பொழுது இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் அவுட்புட்டு ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகிருந்தது. நம்ம அந்த end அப்படிங்கிற அந்த பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணதுனால செகண்ட் டைம் அவுட்புட் 1 by 1 நியூ லைனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஒன் ஆஃப்டர் அனதர் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு.
That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.